ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வீட்டில் இட்லி ரைஸு காலியாயிருச்சு. இந்தியன் ஸ்டோர்லேருந்து இட்லி ரைஸ் வாங்கிட்டு வந்து இட்லி மாவு அரைக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தப்போ என்னோடய ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டு. எப்பயுமே வந்துட்டு அவங்க இட்லி ரைஸில் இட்லி மாவு அரைச்சதே இல்லையாம்மா. இட்லி ரைஸுக்கு பொழுது அவங்க வந்து இட்லி ரவாவை இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணி தான் எப்பயுமே இட்லி பண்ணுவாங்களாம். அவங்க மிக்ஸியை யூஸ் பண்ணியே இட்லி மாவு ரெடி பண்ணிடுவாங்க. ஏன்னா உளுந்தை மட்டும் அரைச்சா போதும். அந்த இட்லி ரவையை வந்து ஊற வச்சு மிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதும். வெளிநாட்டில் இருந்தாலும் இப்போல்லாம் எல்லாருமே கிரைண்டரை எடுத்துகிட்டு வந்துடுறோம். இருந்தாலும் எப்போவாவது கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா மிக்ஸியை யூஸ் பண்ணி நாம் இந்த இட்லி மாவு ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த இட்லி ரவையை யூஸ் பண்ணி இட்லி மாவு ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக 1 டம்ளர் உளுந்தை எடுத்து நல்லா கழுவி அதை ஊற வச்சாச்சு. 1 டம்ளர் உளுந்துக்கு 3 டம்ளர் வந்து நம்ம இட்லி ரவையை ஊற வைக்கணும். ஒருத்தரும் ஒரு அளவு சொன்னாங்க. நான் இன்னைக்கு இந்த 1 டம்ளர் உளுந்துக்கு 3 டம்ளர் ரவையை ஊற வச்சு இட்லி மாவு ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ரவையை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அந்த மேலே இருக்க தண்ணியை கீழே ஊற்றிடணும். அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். உளுந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலாவது ஊறணும். ஆனால் இந்த இட்லி ரவை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். இப்போது உளுந்து நல்லா ஊறிடுச்சு. நான் இன்றைக்கி கிரைண்டரை யூஸ் பண்ணி தான் உளுந்து அரைக்க போகிறேன். இங்கே அமெரிக்காவில் நல்ல குளிராக இருக்கா. இப்போ இருக்க குளிருக்கு நான் அரிசியை ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சாலே இட்லி மாவு வந்து உப்பி வர மாட்டேங்குது. இட்லி சப்பையாகவே இருக்குது. நான் இன்றைக்கி இந்த இட்லி ரவையை யூஸ் பண்ணி இட்லி மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம். எனக்கு எப்போல்லாம் இந்த இட்லி மாவு அரைக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு இந்த நிகழ்வு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். சமைக்க கற்றுக்கிட்ட போது ஃபஸ்ட் டைம் நான் இட்லி மாவு ரெடி பண்ணேன். அரிசி மாவு அரைச்சாச்சு, உளுந்து அரைச்சாச்சு, உப்பு போட்டு கலந்தாச்சு. ஆனால் புளிக்க வைக்கணுங்கிற ஞாபகம் இல்லாமல் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். மறுநாள் காலையில் இட்லி ஊற்றினா இட்லி வரவே இல்லை. இந்த ஒரு நிகழ்வு எனக்கு மாவு அரைக்கும் போதெல்லாம் தோணிடும். அப்போ நானே என்னை நினச்சி சிரிச்சுக்குவேன். இருந்து நான் மாவை புளிக்க வைக்கிறதுக்கு மறக்கிறதே இல்லை. இப்போ நான் சாயந்தரம் அரைக்கிறேன் அப்படின்னா எனக்கு மறுநாள் காலையில் இட்லி ஊற்றினா வராது. மறுநாள் சாயந்தரம் இட்லி ஊற்றினா தான் வரும். அரைச்ச இட்லி ரவையையும் அரைச்ச உளுந்தையும் உப்பு போட்டு நல்லா கலந்து நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சாச்சு. மறுநாள் காலையில் எனக்கு சரியாக புளிக்காத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் அன்றைக்கி நைட்டு தான் வந்து இட்லி ஊற்றினேன். இட்லி நல்லா பஞ்சு போல தான் வந்துருந்துச்சு. ஆனால் ரொம்ப உப்பி வரலை. நம்மளோட இட்லி ரைஸில் அரைச்ச மாவுக்கும் இந்த மாவுக்குமே வந்து நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. அரிசி ஊற வச்சு அரைக்கிற அந்த மாவில் இருக்க டேஸ்ட்டு இந்த இட்லியில் இல்லை. கிரைண்டரை யூஸ் பண்ணாமல் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இட்லி மாவு ரெடி பண்ணுறவங்களுக்கு இந்த இட்லி ரவா யூஸாக தான் இருக்கும்.